ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மியூசிக் டாக்டர் ஸ்டோன்ல சீசன் 2ல எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ, இங்கே எழுப்புறாங்களா? செங்கோ வெயிட் பண்ணு. ஓட்ட துணி கூட ட்ரெஸ் இல்லை. நீ இவ்வளவு சரி பண்ணு. ஆமால்ல ஏன்டா அதை பற்றி அண்ணனே கவலைப்படலையடா. டேய் கிறுக்கா, நம்ம இருக்கிறது கற்காலடா. இங்க தென்னை மரத்துல தென்னை இருக்கா, வாழை மரத்துல வாழை இருக்கான்னு யாரா பார்க்க போறா? ஆனா என்னை விட நீ தானே அதை பார்க்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்க. சரி சரி இரு. ட்ரெஸ் பொண்ணு ஏதோ பண்றா. அதுக்குள்ளயா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகேயா செங்கோ? நல்லபடியா வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் அவன். ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டதுக்கே பாதி சேஞ்ச் ஆகிட்டேன். ஆமாம், அதான் இவ்வளோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களே. அந்த கற்சலையில விரிசல்லாம் ஏற்படுது. கல்லா இருந்தது உண்மையான மனுஷியா மாறுதுப்பா. அது சரி. இங்க இருக்கவங்க இந்த மாதிரி ஆகிறத இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைல்ல. இனி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தான் பிரச்சனையே. கடவுளே, செங்கோட கழுத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இந்த திரவத்தை ஊத்தி சரி பண்ணோம். அதே மாதிரி இவளுக்கு இருக்கிற நோயும் குணமாகி இவ திரும்ப வரணும். நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த திரவம் பக்காவா வேலை செய்யுது. சிலையா இருந்ததை இப்ப மனுஷியா மாத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை பிரெயின் டெட் ஏற்பட்டு இருந்தா கூட இந்த திரவத்தை பயன்படுத்தி அவங்களை மீட்கும் போது எல்லாமே குணமாயிடும். இறந்து போனா இவங்க மூளை திரும்பவும் செயல்படுறதுனால அதுல இருக்க நரம்புகள் புத்துணர்ச்சி ஆகி திரும்ப எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். வெடிச்சு செஞ்சுருது. அசைவு இருக்கே. ஏய், இது உடனே வந்துட்டா. சூப்பராக அப்போ ஒர்க் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும், லேட்டா வரும்னு நினைச்சேன். நான் இப்போ எங்க இருக்கேன்? இது எப்படி இருக்கும்ல, வந்து பார்த்தா எதுவுமே இருக்காது. ஆள் தான் குட்டினா வாய்ஸும் குட்டியாகுது. ஆமாம், அதாவது சின்ன வயசில் பார்த்து இப்போ வளர்ந்துட்டான். சுகாசானா. ஐயோ, அழகா கூப்பிடுதேடா. குழந்தை. என்ன நான் இவ்ளோ வளர்ந்துட்டேன்? பார்க்கவும் அழகா இருக்கேன். அது சரி, நான் எத்தனை வருஷமா தூங்கிட்டு இருந்தேன்? 1000 வருஷமா. அவளோட சயின்ஸ் வந்து முடியாதது இங்க வந்து முடிஞ்சிருக்கு பாரு. 1000 வருஷங்களா? நீராய் சுக்காசாவை நான் இப்படிலாம் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க. அவளை குணப்படுத்தவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான். இதுக்காக தானே இவளுக்கு புரியும் அந்த ஃபீலிங். அவங்க இத்தனை அக்காக்காக வருஷமா எவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தா. கஷ்டப்பட்டான். சுகாசா, சரி வாங்க எல்லாரும் நம்மளோட பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போகலாம். சுக்காசா என்ன முடிவு? நீ கல்ச்சலையா இருந்து சரியானதுக்கு அப்புறம் உன் மேல அழுக்கு நிறைய இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அங்க போய் வேணா உன் முகத்தை கழுவிட்டு வரியா? ஐயோ, இது ஏதோ கிரிமினலாக பிளான் பண்ணிட்டு போகிறா. செங்கு, நாம கொண்டு வந்த டைனமிட்ஸ்ல சிலதை காணோம் இங்க. என்னடா சொல்ற? நம்ம தான் சண்டை போடும்போது அதை பயன்படுத்தணுமே, அப்புறம் எப்படி அது குறையாம இருக்கும்? இங்க பாரு, என்னென்ன எவ்வளவு கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால கணக்கு விஷயத்துல என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது, புரியுதா? யாராவது அதை திருடி இருந்தாங்கன்னா அதை திருடும் போது எனக்கு சத்தம் கேட்டிருக்கும். ஆனா என்னோட செவித்திறனையும் தாண்டி ஒருத்தரால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவன் மேலதான் எனக்கு சந்தேகம். அவன் தான் அதை செஞ்சிருக்கணும். யாரு? அமீரோவை பாதுகாக்க மேல எங்கே நிக்க சொல்லி தானே போயிருந்தோம். திரும்ப எங்க போய் தொலைஞ்சிருப்பான்? இங்கதான் எங்கேயாவது குரட்டை விட்டுட்டு இருப்பான். ஏய், இது அடிச்சு இதை பண்ணிருக்காங்க. தப்பிச்சுட்டுக்கிறான். இவன் வேலையா அப்போ? அடடா, என்னையா அது? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டானுங்களா? இவனும் இங்கே தான் இருக்கான். அதனால பிடிச்சி வச்சாங்க. இவன் தான் ஓட்டானே ஊர் விட்டு. போலீஸு. எப்பாடி, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப அந்த குரோம் எங்க இருக்கான்னு பார்த்து அவனை கடத்திட்டு போயிட வேண்டியதா.
ஏன்னா அவன் தப்பிக்கும் போது என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம சென்கோவோட இடம் பக்கத்துல தான் எங்க இருக்கு. பிரச்சனையும் முடிஞ்சிச்சுடா பைத்தியக்காரா. அடேங்கப்பா, அதேதான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் தப்பிக்க முடியுமா? இந்த பொண்ணு இவன் தான் காப்பாத்திக்கிறான் போல. லூசு பையன் அங்க பிரச்சனையும் முடிஞ்சது தெரியாம இது ஏதோ பண்ணுங்க. யோகா எங்க இருக்கான்னு போய் பார்த்து பேச. நேரம் வரும்போது என்ன வந்து இங்க இருந்து விடுவிச்சிரு. அவ ஆரம்பத்துல என்கிட்ட என்ன சொன்னானா, விபத்தா இருக்குமோ? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த சத்தம் வந்து அது எங்க இருந்து வருது? அந்த தர்மம் இருக்கா? குகை தான் அது. அதை வெடிக்க வச்சுட்டாங்களா? அதை பைத்தியக்காரங்களா? யார் பண்ணிருக்கு? இதுங்க ரெண்டு செஞ்ச வேலையா? மாட்டிக்கிட்டா சொல்லுங்க. அதிசய தேவன் இதுக்குள்ள பதஞ்சிருச்சு. இனிமே அறிவியல் ஆய்வு எதுவும் செய்ய முடியாது. இதை நம்பிதான் எல்லாமே இருக்குது. இந்த பைத்தியம் தான். ஆனா சம்பந்தம் இல்லாம அந்த குகையை ஏன் தாக்குனா? ஹோமியூராலாம் இதை தனியா செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவளுக்கு பின்னாடி யாரோ அந்த பைத்தியக்கார போலீஸ் இதுவுமா? ஐயோ, வேற யாரா இருக்கும்? எங்க போற? என்னாச்சு சிங்கு? எல்லாரும் வாங்க போலாம். எவ்வளவு ரெடி பண்ணி வச்சேன். என்ன வெடிப்பு சத்தம் கேக்குது, ஏன் இப்படி நடக்குது? பயப்படாத, இரு நான் பாத்துட்டு வரேன். ஐயோ தனியா விட்டு போகாத. நம்பவே முடியலையா, என்ன பண்ணுவானே தெரியல. அந்த கிணத்தை விட்டு தள்ளி போயிடுங்க. விராய், சுகாசா. எப்பனுடைய பிளான்? அப்போவே சொன்னோம் இவனை தான் நம்ப முடியாதுன்னு. இப்ப சுகாசாக்கு புரியும், கூட இருந்து எவ்வளவு வேலை உனக்கு பண்றாங்க. தெரியாம உன் பின்னாடி வந்து தாக்குனாலோ இல்ல உன் தூக்கத்துல வந்து தாக்குனாலோ ஹை ஸ்கூல்லயே மிகப்பெரிய பலசாலியாக இருந்த சுகாசாவை என்னால அடி வாங்கிட்டானா? போலயே. என்ன சுகாசா, இத்தனை வருஷம் கழிச்சு நீ பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குல்ல. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ பாவி. ஏதோ ஒரு சந்தோஷம். எப்படி குத்திருக்கானே சரி பண்ண முடியல. அவன் வெயிட் அவன் தாங்குவான். இவனுக்கு எதுக்கு அவ்வளோ வன்மம்? நல்லா ஆச்சு, நீ இப்பதான் சந்தோஷப்பட்டோம். வா போலாம், நீர்வீழ்ச்சிக்கு கீழே போய் பார்க்கலாம். எல்லாத்தையும் சுக்குனரால் வச்சிட்டான் ஒரு செகண்ட்ல. சுகாசாவோட இதயத்தை சரியா கிழிச்சு எடுத்துட்ட. இனி நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாத்த நினைக்கிறது கஷ்டம்தான். அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து விழுந்தா நாம சரியா இந்த இடத்துல தான் சேர்வோம். எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் திட்டம் போட்டுதான் நீ செஞ்சிருப்பானு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நீ உயிரை பணைய வச்சு இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்த நீ என்னைக்கும் செய்ய மாட்ட. உண்மைதான். நான் உன்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது சுகாசா என் வழியில தேவையில்லாம அவன் குறுக்க வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி செஞ்ச சென்கோ. என்கிட்ட தனிப்பட்ட முறையில நீ பேசணும்னு சொல்லியிருந்தா நானே எங்கேயாவது தனியா வந்திருப்பேன். அதுக்கே உன்னோட மூளைய கசக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு அறிவு தேவைப்படுது. வேடிக்கையை காட்டுற. உண்மையை சொல்ல போனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு மண்ணும் கிடையாது. இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். ஆனா நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் கேளு. அந்த விஷயத்த நீயா விருப்பப்பட்டு கேட்டாலும் சரி, இல்ல டார்ச்சர் பண்ணாதான் நீ கேட்டுப்பேன்னு சொன்னாலும் சரி. ஆரம்பத்திலேயே நானும் சுகாசாவும் அடிப்படையிலேயே ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். எங்க ரெண்டு பேருடைய நம்பிக்கையை ஒன்னாக்கி இருக்கணும்னு. அதுக்கு என்னன்னா, சிலைகள் மனிதர்களா மாறுற இந்த நிகழ்வு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஆனா நமக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள மட்டும்தான் குணப்படுத்துவோம்னு பேசியிருந்தோம். ஓ பரவாயில்ல, நீ சொல்ற விஷயம் கூட ஓரளவுக்கு சிலிர்க்கக்கூடிய விஷயம்தான்.
ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு தெரியுமா? மனிதர்கள் நம்ம ஆயிரம் அவன் சொல்லலாம், பெற்று ஆனா அது வச்சுருக்கான். எதுவுமே சயின்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. இதை நான் உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், இந்த மொத்த கிரகத்திலையுமே திரும்பவும் 700 கோடி மக்கள் வந்தாங்கன்னா அவங்க வாழ்றதுக்கு இந்த கிரகம் கண்டிப்பா பத்தாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்காக என்ன பண்ணான்னு நீ சொல்ல பாப்பா. அதனால அப்படிதான்டா இத வாழ்ந்தோம். பத்தி நீ என்ன சொல்ற? வருங்காலத்தை வழி நடத்துறதுக்கு இளைஞர்கள் மட்டும் இருந்தாதான் முடியும். அதனால இது வரைக்கும் கட்டுப்பாட்டுல இருந்த யாரையுமே நாம குணப்படுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா இளைஞர்களை, வருங்காலத்துக்கு தேவையானவங்களை நாம குணப்படுத்தலாம். அவ இடத்துக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு பேராசை அவளுக்குள்ள இருக்கு. பக்கி பையன். ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு அதெல்லாம் எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. எதுக்கும் வேலைக்காகாத மத்தவங்களை கட்டுப்படுத்த நினைக்கிற வயசானவங்களை குணப்படுத்துறதுக்கு பதிலா நமக்கு ஏத்தவங்களை கொண்டு வந்த வருங்காலத்தை நாம ஆளலாம். அதுக்காக தான் ஒவ்வொருத்தவங்களையும் நாம தேர்ந்தெடுத்து ஆகணும். இந்த உலகத்துல இதுக்கு மேல வாழ தகுதியா இருக்கிறவங்க மட்டும்தான் மனுஷங்களா மாறலாம். தண்ணியை பாக்குறது யாரும் வரக்கூடாது. என்ன நான் சொல்றது சரிதானே? இத்தனை வருஷமா கர்சனைகளா இருந்த நாம இப்ப மனிதர்களா மாறோம். அவன் தாட் வேற, இது வேற. சொல்றது கூட வாஸ்தவமான பேச்சுதான். சொல்றேன் சூஸ் அது பண்ணிடுறேன். மட்டும் இல்லாம அது கேட்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. மத்தனதான் முட்டாள் தான், இவன் அதுக்கு மேல முட்டாள். 700 கோடி பேர் வந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் சமாளிச்சு இந்த பூமியில நம்ம ஒன்னா வாழ்றதுக்கான வழியை தான் தேடி ஆகணும். அதுக்காக தானே அறிவியலுங்கிற விஷயமே இத்தனை இருக்கு. வருஷம் அப்படிதான்டா வாழ்ந்தோம். உண்மைதான் செல்கும். என்ன பண்ணிடுவோம்? உன்னுடைய அறிவியல் நுட்ப அறிவு சிறப்பாதான் இருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த நைட்ரிக் ஆசிடை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும். சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வருங்காலத்தை ஆட்சி செய்வோம். இதுல மட்டும் நீ எனக்கு உதவி செஞ்சனா நம்மள அசைக்க முடியாத ஆளா மாறிடுவோம். நான் கேட்டதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்குவல்ல? நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் ஒவ்வொரு விரலையும் வெட்டிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னுடைய கால்களை வெட்டுவேன். நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன்ல, ஒத்துக்கிறதுக்கு மத்தவங்க எப்ப வருவாங்க? அவன் எழுவான்னு நினைக்கிறேன். கிட்ட வராத, இங்க இருந்து தள்ளி போ. சின்ன பொழுதனமா கல் எறிஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கானே இவன். பிளான் இருக்கு. இதெல்லாம் வேலை கேட்டது சேர்த்து நீ யாருங்கிறது தெரியாம உன்னை நான் மிகை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, புள்ளடா. ஓ தச திருப்பதி போடு மவனே. சிங்கிறது கொஞ்சம் சரைஞ்சா சிங்கன்றது ஆகும் போயிடுமா? இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ஆபத்தான தருணத்துல இருந்தா காப்பாத்த நான் வருவேன். இதுக்கு முன்ன நான் சொன்ன வாக்க மீறி இருக்கேன் பண்ணி கொடுத்தவன். சிங்கு. இதுக்கு முன்ன ஒரு தடவை உன்னை ஏமாத்திருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்க சொன்ன மாதிரியே நீ காப்பாத்திட்ட. இப்ப நான் சொன்னதையும் செஞ்சாகணும்ல, ரெண்டா எதிர்பார்த்தேன். அதனாலதான் இதை செஞ்சேன். என்ன ஆனாலும் சரி, இனிமே உனக்கு செம்மையா எதுவும் இருக்கு ஆக விட பையன். மாட்டேன். உள்ள அடிக்குது எனக்கு. இந்த அறிவும் பவர் ஒன்று சேரணும் தான் கூட ஆசைப்பட்டேன். சேர்ந்து உனக்காக மோதுறேன். போடு. அப்ப உங்க ரெண்டு பேர் கதையும் ஒண்ணா முடிக்கணும் போல இருக்கே. இல்ல டேய் முடிஞ்சா பண்றா. இப்ப உடைஞ்சு இந்த போயிருக்கா. உலகத்தை ஏற்கனவே 2 பேரும் தேவைன்னு சொல்லிட்டே இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் என்னை எதுவுமே செய்ய முடியாதுடா. நம்ம தைரியத்தை உடைக்கதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான். ஆனா சண்டை போட்டாதான் இதை அவளை முடிவு குத்த வாங்கிட்டு பயப்பட எப்படி நிக்குது பாரு. வாஸ்தவம்தான். அதுவும் சுக்காசா, இதை நீயே சொல்றதா அதை எனக்கு நம்பிதான் தெரியும் என்ன ஆகணும். மருந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒண்ணா எனக்கு சேர்ந்து சண்டை தோணுச்சு. போடலாம் செக்கு. தயாரா? தயார்தான். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து மோதுவோமா இப்போ? சயின்ஸும் சத்தியம் சேர்ந்து அவனோட கதையை இப்ப நம்ம முடிப்போம். இது சுவாரஸ்யமா இருக்க போகுது. திட்டம் போடுற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்து பேசுறாங்க. சும்மா இருப்பேன் என்ன? அதுதான் இல்ல. சுக்காசா அப்படி பண்ணது எல்லாமே எனக்கு வேற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க இதுக்கு ஒருத்தர் சண்டை போட வந்திருக்கானுங்க. நீங்க என்னதான் ஒண்ணு சேர்ந்தாலும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அடிப்பட்டு இப்படி ஆடுறானா? நான் ஒண்ணும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சென்கு. நீ எங்க கூட பாக்குற? இப்ப நீ பாத்துக்க. கலந்துருச்சு.
கன் பவுடரா? காது கடியிலே வெடி வச்சுக்கிறான்டா டேய். சூப்பர். ஆஸ்ரா. பட்டத்திற்கு அணைச்சிட்டாயா? சுத்தி அணைச்சு விட்டுட்டாலே. அவ்வளவுதான் இது பண்ண முடிஞ்சிருமா? சுத்துறது அவ்வளோ வேகம் அது வெடிக்காதா? வெடிக்கவே எதிர்பார்த்தேன். எரியுது. சயின்ஸை பயன்படுத்தி இந்த 10 விரலை வச்சு உன் சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுவேன். கொஞ்சம் கூட அறிவு இல்லாத வந்தா நீ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா சொல்றதெல்லாம் கேட்டு ஏமாறுவான். ஆனா நான் அப்படி கிடையாது. குத்தனமே தெரியல. பழைய பவரம் வந்தா உடஞ்சிடணும். தனியா பண்றாங்க. அப்படியே நிக்கிறான் இவன். எவ்வளவு அடி வாங்கியும். இங்க பாரு சுகாசா, உன்னால இனி என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே உன்னோட நுரையீரல்ல தொலை இருக்கு. அது உனக்கு ரொம்ப ஆபத்துங்கிறது நல்லாவே தெரியும். இல்ல காயம் அப்படியே தான் இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். அப்புறம் இதுக்கே என்கிட்ட இவ்வளவு மல்லு கட்டிட்டு இருக்க. ஆனா உன் விதி என்னன்னு இப்போ தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அப்படியா? எனக்கு தெரியலையே. என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். என்னதான் சரி, கடைசி வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருப்போம். சிரிக்கிறான்டா. அப்படி ஏதோ பந்து பைபிள்ல. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. என்ன சொல்றது? முற்றுப்புள்ளி வைக்க போறேன். ரத்தம் இல்லையே. செஞ்சு மேல குத்தனப்போ ரத்தமே ஒன்றும் வரல. அவ்வளவுதான். எல்லாம் வந்திருக்கானே தளர்ந்து. என்னமோ இருக்கு. அவன் விரல எப்படி பேண்டேஜ் வந்துச்சு? நான் தான் அவன் விரல வெட்டிட்டேனே. அதான் அப்பவே சொன்னேன்ல, நான் நினைச்ச அறிவியல விரல் நுனில கூட பயன்படுத்த வேண்டாம். யோகா இதுக்கு மேலதான் சுவாரஸ்யமான விஷயம். ஷாக் அடிக்கிற மாதிரியா? இல்ல எப்படி? அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நெருப்பு அவ்வளவு சீக்கிரமா எப்படி அந்த நெருப்பை உருவாக்கி இருப்பான்? கையில இருந்து தான் பண்ணிருக்கான். பவுடர் மட்டும் கொட்டி விட்டதுனா ஃபயர் மட்டும் ஆயிருக்கு. எந்த காலகட்டத்துல இருந்தாலும் அது சிறந்ததுதான். இது மட்டும் லித்தியம் பேட்டரி இந்த உடம்புல வச்சிருக்காங்க. போது நான் வெடிச்சு செதறி இருக்கணும். மேங்கனீஸ் பேட்டரிஸா இருக்கிறதுனால தான் இது ஆயுதமாவும் பாதுகாப்பு கவசமாவும் இருக்கு. கண்ணமொழி பிரிவுது. என்ன சொல்ற? இது எல்லாத்தையும் நீ எப்படி உருவாக்கல? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? யோகா உண்மையை அவன் அந்த போனை கண்டுபிடிச்சு எடுத்து வந்து போட்டானே. கொடுத்தது யாரு? நீ தானே. செல்போன்ல பயன்படுத்தின ஒயர் காயிலோட இந்த பேட்டரி சேர்த்தோம்னா ஹை வோல்டேஜ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். சுருக்கமா சொல்ல போனா 1,00,000 வோல்ட் கொண்ட 1,00,000 வோல்ட்டா? ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுல இதுதான் பிடிச்ச விஷயம். தான் டவுட் குத்தி என்னடா ஒன்றும் ஆகுது. மிஸ் பண்ண சுகாசா. இதோ குசு குசுன்னு பேசுறீங்களா 2 பேரும்? தம்பி குச்சி விட்டு போயாண்டா. சுவாரஸ்யமா இருக்கும். ஏக செத்தான். வாழ்க்கையில மறக்க மாட்டடா அத. ரொம்ப ஆடிட்டானா? அறிவை சாதாரணமா நினைக்கிறான் தான். ஆகாம இருக்கணுமே. நுரையீரல்ல குத்தி இருக்கியா? அதான் டேஞ்சர். இருக்க ஒரு எபிசோடும் பீக்காக போகுதுங்க. எங்களுக்கு நாங்கள் நினச்சி ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது. அதுலேருந்து போன எபிசோடு அதுக்கு முன்னாடி எபிசோடே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. இப்போ இன்னும் சுத்தம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது அனிமையே. நாங்கள் பார்த்தது இல்லை, நாங்கள் ஒரு கேல்குலேஷன் இருக்கும் இல்லையா, இப்படி தான் போவோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இல்லை. அப்படியே டோட்டலாக வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு செகண்டில் அப்படி கலவரம் ஆயிடுது. டோட்டலாக இந்த கதையே வேற மாதிரி மாறிடுது.
இவன் ஆனால் நாங்கள் கெஸ் பண்ணோம் இவன் தான் எனக்கு தெரிஞ்சு வில்லனாக இருப்பான், நம்ம சுகாசா கூட மைண்டு மாற்றிடலாம், நான் இவன் தான் மோசமானா தெரியும். ஏன்னா கூட இருந்தவனா அன்றைக்கே கொல்றப்பவே இவன் எவ்வளோ சுயநலவாதியும் தெரிஞ்சு போச்சு. இவனை போய் கூட வச்சுனுக்கிறானே, அவன் கண்டிப்பாக முதுல குத்துவான்னு நினச்சேன், ஆனால் நெஞ்சிலே குத்திட்டான். ஸோ அது என்ன சொல்கிறேனே தெரில எனக்கு. அது ஒரு மாதிரி பதப்பதைப்பாக இருந்தான். அவன் தங்கச்சி ஆற்று ஓரமாக அப்படி கூட்டிகிட்டு வரானும் போதே எனக்கு இப்போ தாண்டா எழுப்பியா, அவன் இப்போ தான் ஏதோ சந்தோஷப்பட்டானே. அவனுடைய டோட்டல் பிஹேவியரே நாங்கள் வேற மாதிரி பார்த்து சுகாசாலாம் அவன்லாம் அழுவான்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. அவ்வளோ எமோஷ்னலாக ஆள், இவ்வளோ மென்மையான ஆளா அப்படின்ற மாதிரி கண் துளிலாம் அப்படி தெரிஞ்சது அந்த பாசம், இவ்வளோ ஏங்கி தவிச்சிருக்கான்றது. ஏன்னா இந்த பக்கம் இவளுக்கும் தெரியும், இவ்வளோ அக்காக்காக இவ்வளோ போராடி இருக்கா, அந்த நிமோனியா ஒரு நோய் வச்சுட்டுன்றப்போ அவளுக்கும் அந்த ஃபீல் நல்லாவே புரியுது. நம்மளுக்கு அது புரியுது இப்படி இருந்திருக்கும் அதுன்ட்டு. இவன் எங்கே எல்லாத்தையும் கெடுத்துருவானோ, இப்போ தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, சுகாசாவும் நம்ம சேர்ந்து நிற்கணும், அந்த அறிவிலும் பலம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் இல்லை நம்ம சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தோம் ஒரு எபிசோட்லேயும். இங்கே 2 சைடு ஆப்போசிட் நிற்கிறீங்களா, சேர்ந்து நின்னா உலகமே அது செம்மையாக போமேடான்னு. அது நடந்துச்சு. எங்கே கெடுத்துருவானோ அப்படின்னு பார்த்தா திரும்ப அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க பாருங்க, வேற லெவலில் இருந்தது. அறிவு மேலே நீ திரும்ப அறிவை நீ ரொம்ப குறைச்சி இடம் போட்டடா, அதுதான்டா அப்படின்ற இதே தான் அவன் சுகாசாவும் பண்ணிட்டு இருந்தான். இது தப்புன்ட்டு அவனும் அந்த முட்டாள்தனமான ஒரு விஷயத்த தான் செஞ்சான். பட் இவன் அதுக்கும் மேலே நம்ம தான் ஆளணும் பண்ணணுன்ட்டு அவனோட தாட் வேற. அவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒன்று செஞ்சுருக்கா, அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு போனது. இவன் திரும்ப அந்த பழைய உலகத்தில் ஒருத்த நம்மளை ஆளுவான் பாருங்க, அந்த தாட்டில் தான் இவன் இருந்தான். அப்போ அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். ஸோ அதுக்கு 2 பேர் சேர்ந்து வச்சாங்க பாருங்க, 1,00,000 வோல்ட்டு அடங்கிட்டாங்க. சூப்பராக போச்சு. நீங்கள் எபிசோட் எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது, நிறைய க்யூட்டாகவும் இருந்தது. அது செங்கு சுகாசா சேர்ந்தாங்க பாருங்க, அதுலேருந்து எனக்கு புல் அரிச்சது தான் எந்த வரைக்கும் அப்படியே உடம்பு சிலுத்துக்கிட்டே இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சுகாசா நம்ம அப்படியே ஒரு கம்பீர தோட்டத்திலே பார்த்துட்டேன். இப்போ அவனோட ஒரு சேஞ்ச், ஒரு பிஹேவியர், அவனோட மேரேஜும் எல்லாமே எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அவனை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸு மாற்றினப்பையும் அவன் பாதி குணம் மாறிடுச்சு. இப்போ செங்கு கூட சேர்றப்போ டோட்டலாக வேற மாதிரி தெரியுறான். அங்கே பார்க்குற ஃபஸ்ட்டு எழுறப்போ இவன் எப்படி இருப்பானோ ஒரு குழப்பம், நடுவில் இப்படி ஆகிட்டான்னு நம்மளே அவனை திட்ட ஆரம்பித்தோம். இப்போ இவனுக்கு ஏதோ ஆகிடக்கூடாது, நம்ம தவிக்கிறோம். டோட்டலாக அவனுடைய கேரக்டர் நம்மளை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. சுகாசா அடிக்கும்போது எனக்கு பதறது, என்னடா ஆனால் ஃபஸ்ட்டு குத்திட்டானே, திரும்ப வர இந்த பையன் அடிக்கிறானே அப்படின்ட்டு கோவமாக வருது எனக்கு. நான் எப்படி நினச்சேன்னா, சரி தங்கச்சி எழுப்பிட்டாங்க, இனிமேல் இப்போ இவங்க என்னாச்சும் பண்ணால் கூட தங்கச்சிக்காக பண்ணாமல் இருப்பான், இல்லை தங்கச்சி கேட்பா இல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அதனால மனசு மாறும். நான் அப்படியெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா கடைசியில் கூட இருக்கிறவனே வேலை பார்த்துட்டான். நானும் அதே தாட்டில் தான் இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரூடாக இருந்தால் இப்போ தங்கச்சி இருக்காங்க, அவன் முன்னாடி இது எது நடந்துக்கிட்டாலும் தங்கச்சி பாதிக்கப்படுவான்றதுக்காகவே நம்ம அட்லீஸ்ட் தப்பு பண்ணாமல் இருப்பான். செகு கூட சேரானோ இல்லையோ இதெல்லாம் விட்டுருவான்ற தாட்டில் தான் இருந்தேன். பட் இவன் இவன் என்ன நினச்சி செஞ்சானோ அது நம்ம திரும்ப சேர்ந்துச்சு. அன்னைக்கு வாக்கு கொடுத்தான் சுகாசா எழுறப்போ, உன்னை காப்பாற்றுவேன்னு. மற்றவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னானே தவிர அவங்ககிட்டேருந்து காப்பாற்றுன்னு சொல்லலை. அதனால தான் அவன் கை வச்சான். திரும்ப அதே வருது. அந்த விஷயனால தான் அவனுக்கும் பிடிக்கல, கூட இருந்த தங்கச்சி எழுப்பிட்டனால எப்படி எமோஷனலாக என்ன ஒன்று பண்ணுவான் அப்படின்ட்டு தான் அவனுக்கு அது புரிஞ்சுட்டு இவனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவன் ஆளலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டான் போல. அதுதான் இப்போ அவனுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு, இவனும் நானும் என்ன தாட் இருந்தாலும் மாற மாட்டேன்னு சொன்னான். இப்போ அவன் மாறிட்டான், நீ எழுப்பி விட்டா அவன் மனசு மாறிடுச்சு, இனிமேல் நான் அந்த தாட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இருந்தார். எழுந்ததும் படுக்க வச்சிட்டாங்க. அருமையாக போச்சுங்க. எனக்கு அவன் மேலே அவன் சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே. ஏன்னா கூட வந்தவங்களே காப்பாற்றல, அவ்வளோ சுயமாக இருக்குமா அந்த டைம்லேருந்தே அவனை பிடிக்கவே. சுகாசா மேலே கூட ஒரு டபுள் மைண்ட் இருந்தது, இல்லை அவங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது. ஏன்னா கூட இருந்தவங்க இறந்தாங்கன்றப்போ அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, பேசினா ஆயிடும். பட் இது மாதிரி எனக்கு சுட்டுவிட நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. அதேமாதிரி செங்குவும் சரிங்க, நான் குத்துறப்பே நான் என்னடா இது குத்தினா ரத்தம் வர மாதிரி தெரியல என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா ஐயா அதையே ஷீல்டாக வச்சுட்டா, அதுலேருந்தே பவர் கொடுத்தான். ஒரு சுண்டு வரல கூட வச்சு ஆட்டிடுவேன்னு சொன்னது சாமியாக இருந்தது. அதேமாதிரி செங்கு சுக்காசு அந்த நெஞ்சை பிடிச்சிட்டு அந்த ரத்தம் வராமல் நின்னா பாருங்க, அந்த சீனை அப்படியே கண்ணுக்குள்ள நிற்குது. அது வேற மாதிரி இருந்தது அது ஃபீலிங்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு கெட்டதுலேயே ஒரு நன்மைன்ற மாதிரி எல்லாமே நம்ம நினச்சோமா இப்போ தான் நடக்குது. ஸோ இத்தனை நாளாக நம்ம யோசிச்சுட்டு இப்படி இருந்தால் கரெக்டாக போவோம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது நடக்குது. பட் இருந்தாலும் இப்போ சுக்காசாக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியல. ஏன்னா நுரையீரலில் குத்திருக்கான், அது இன்னுமே டேஞ்சர். இவன் என்ன மருந்து வச்சுருப்பான்னு நினச்சேன், இல்லை ரத்த வராமல் தான் பிடிச்சிருக்கான். ஸோ இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சி இது எப்படின்னு தெரில, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு பண்ணாதான் இது மருந்து ஊற்றினா சரியாகுமா, இல்லை இப்போ சொல்கிற மாதிரி திறமையத்தை ஊற்றலான்னு நினச்சாலும் அதையும் வெடிக்க வச்சுட்டாங்க. அந்த லூஸு பசங்க அதுக்கு மேலே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அவனுங்க பாட்டுக்கு அந்த பிளானையும் பண்ணிட்டானுங்க போலகுது. டோட்டலாக இது வச்சு. ஸோ இப்போது சுக்காசாக்கு என்ன நடக்கும்ன்றது தான். இழுப்பி நிற்க வச்சு திரும்ப அவனை போக வச்சிங்கன்னா அது வேறமே ஆகிடும். பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.